லண்டன் சென்று சிம்பனி இசைத்து திரும்பிய இசைஞானி இளையராஜாவை அவரது இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை தியாகராயரில் உள்ள இசைஞானி இளையராஜாவினுடைய இல்லத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவரை சந்தித்திருக்கிறார். லண்டன் சென்று முதல் சிம்பொனி லைவ் கான்சர்ட் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பியிருக்கக்கூடிய இளையராஜா அவர்களை சந்தித்து அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முதல் முறையாக 1993களுக்கு பிறகாக இளையராஜா அவர்களுடைய சிம்பொனி இசையை படங்களுக்கு இசை வடிவம் கொடுத்து இருந்தார். ஆனால் தற்போதுதான் லண்டன் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மேற்கத்திய இசையினுடைய அந்த சிம்பொனி இசையை லைவ் கான்சர்ட்டாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் லண்டன் செல்வதற்கு முன்பாகவே தமிழக முதல்வர் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் மூலமாக பல்வேறு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் லண்டன் சென்று திரும்பிய பிறகு தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய டி நகரிலுடைய இல்லத்தில் நேரடியாக சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை இளையராஜா அவர்களுக்கு தெரிவித்து வருகிறார்.